வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டெல்லாஸ் வியூ. ரொம்பவும் டேஸ்டியாக, ரொம்பவும் ஹெல்த்தியாக, ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான பாதாம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், நீங்கள் சீரக பொடியும் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இல்லாட்டி சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10-12 பாதாம் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப கொஞ்சமாக கல்லுப்பு. அவ்வளவுதான், சேர்க்க வேண்டிய ஐட்டம் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்பவே நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலாவை எல்லா வகையான மீன் கூடையும் சேர்த்து வறுக்கலாம். இன்றைக்கி 1 kg சால்மன் ஃபிஷ் எடுத்துருக்கேங்க. மசாலா எல்லாத்தையும் மீன் கூட சேர்த்து நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம பாதாம் சேர்க்கும் பொழுது 2 முந்திரி பருப்பு சேர்த்தும் அரைச்சிக்கோங்க. ரொம்ப முந்திரி பருப்பு சேர்க்க வேணாம். முந்திரி பருப்பில் கொழுப்பு சத்து இருக்குது. அதை மீன் கூட சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப இதை வயசானவங்களுக்குலாம் ரொம்ப கொடுக்க முடியாது. அதனால் ஒரு டேஸ்ட்டுக்காக 2 சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு பத்தாட்டி உப்பு போட்டுக்கோங்க. இதை 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சூடான பிறகு மீனை இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க எவ்வளோக்கு எவ்வளவு பாதாம் சாப்பிட்றாங்களோ அவ்வளவும் நல்லது. பாதாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி மசாலாவோட கலந்து பாதாம் கொடுக்குறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடை கொடுத்த திருப்தியும் இருக்கும். மீன் அடிப்பகுதியில் வெந்துருச்சு, அதனால் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், மீன் பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு. மசாலா எதுவுமே மீன்லேருந்து பிரிஞ்சு வரலை. மீன் 2 பக்கமும் செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் பொழுது ஒவ்வொரு தடவை மீன் வாங்கும் பொழுது இதே மாதிரி தான் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.